வணக்கம் நண்பா. லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோனாமர் மான்ஸ்டர்ஸ் எடுக்கிறதுக்காக நிறைய போராடி இருப்பார். பட் அவரோட சக்கரம் ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகிருக்கும். மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வர முன்னாடி வந்து பார்த்தா நம்ம ரேமன் வந்து நின்றுருப்பாங்க. அப்படியே ரேமன் பொறுமையாக திரும்பிட்டு, மிஸ்டர் கோனாமரு நீங்கள் செஞ்ச எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த சோமா மான்ஸ்டரை பார்த்துருப்பாங்க. இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களோட கையில் வந்து பார்த்தோன்னா அந்த கர்ஸ் மார்க் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கர்ஸ் மார்க் வழியாக மொத்த சோமாவே வந்து பார்த்தோன்னா உள்ளே இழுத்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் உன்னை எஸ்கேப் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முன்னாடி ரேமன் பண்ணிட்டு இருக்க, பின்னாடி வந்து பார்த்தோன்னா கோனாமரோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிருப்பாரு. என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஒரு ஜூட்ஸுவை அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா மொத்த மெமரி லாஸ் ஆகிடும். அப்படியே வந்து பார்த்தோன்னா அன்சி வந்து பார்த்தோன்னா ரேமன் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ண பார்க்க அந்த இயர் கிளிப்பும் வந்து பார்த்தோன்னா மின்னும். அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த மாஸ்டர் வந்து பார்த்தோன்னா ரேமனை வந்து அவரோட கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ரேமன் வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க. அன்சரி கோனாமரோ, ரேமன் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்போது, நான் கண்டிப்பாக அதை சீல் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்ல அன்சரி வந்து பார்த்தோன்னா கொம்பு வளர்ந்துட்டு இருக்கோம். மிஸ்டர் கோனாமரோ ப்ளீஸ் இந்த கொம்பை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ரேமன் வந்து கத்திட்டு இருக்க, முன்னாடி வந்து பார்த்தோன்னா கோனாமர் வந்து நின்றுட்டு இருப்பான். அன்சரி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா அந்த ரேமனோட பாடி வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சோமா மாஸ்டர். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ரேமன் கேட்க, அச்சோ அந்த சோமா மாஸ்டர் வந்து மெமரியை வந்து திருட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, மெமரியை வந்து சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ சொல்ல, பின்னாடி வந்து கோனாமர் நின்றுட்டு இருப்பார். நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம கோனாமரு அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படியே பொறுமையாக எழுந்து நிற்பார். சரி ஓகே, நான் உன்னை ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது நீ எல்லா பொண்ணுங்களை மாதிரியும் ஒரு பொண்ணுன்னு தான் நினச்சேன். ஆனால் அது அப்படி இல்லை, நீ வந்து உன் உயிரை கொடுத்தாவது உன் ஊர் மக்களை காப்பாற்றணும்னு நினச்ச அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சொல்ல, அன்சரி வந்து பார்த்தோன்னா வழியில் ரேமன் துடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம கோனாமரு, நீ ரியலாகவே ஒரு அழகான தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்லி கிட்ட வர, அன்சரி வந்து பார்த்தோன்னா நம்ம ரேமன் கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பா. அன்சரி வந்து பார்த்தோன்னா நம்ம கோனாமருக்கு அந்த ரேமன் வந்து பண்ண எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அப்படியே ரேமனை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைமாக காப்பாற்றினது, அதுக்கப்புறமா ரேமன் கிட்ட அவள் கர்ச்சிப்பை கொடுத்தது, அதுக்கப்புறமா ரேமன் வந்து கடைசியாக போகும்போது உங்களை எப்பயுமே மறக்க மாட்டேன்னு சொன்னது எல்லாமே வந்து பார்த்தா ஞாபகம் வந்துட்டு இருக்கோம். நீ ரியலாகவே ஒரு சூப்பரான பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோனாமாரு சொல்லிவிட்டு அப்படியே ரேமனோட தலையில் பொறுமையாக கையை வச்சுருப்பாரு. நெக்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம கோனாமாரு மைண்டை தான் காமிப்பாங்க. அதாவது அவரை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. நான் உன்னை எப்பயுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ரேமனை வந்து அப்படியே அவரோட தோளில் வந்து சாய்ச்சி வச்சுருப்பார். ஒரு லவ்வோட எண்டிங்கை வந்து பார்த்தோன்னா பயபுள்ளைங்க இப்படி முடிச்சு விட்டாங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம கோனாமாரு ரேமன்கிட்ட நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வெட்டு தான் அந்த சோமா மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2 சோமா மான்ஸ்டரோட கொம்பையும் வந்து பார்த்தோன்னா வெட்டி விட்ருப்பாரு. அந்த 2 கொம்பும் கீழே விழ அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த கொம்புலேருந்து சோமா மான்ஸ்டர் அப்படியே வெளியே வந்திருக்கும். அவ்வளோதான், இதுக்கு மேலே அந்த சோமா மான்ஸ்டரும் வேஸ்ட்டு, அப்படியே எரிஞ்சு தூள் தூளாக போய் செத்து போயிருக்கோம். அந்த சைடு ரேமன் வந்து பார்த்தோன்னா மயங்கி விழுந்திருப்பாங்க. சோமா மான்ஸ்டர் வெளியே வந்துட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சாங்கை விட்டே பார்த்தோன்னா செத்து போயிருக்கோம். அப்படியே வந்து பார்த்தா யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் மெமரியை திருடிச்சோ எக்ஸப்ட் ரேமன், ஓகேங்களா, ரேமனை தவிர மற்ற எல்லாரோட மெமரியும் வந்து பார்த்தோன்னா ரிட்டன் வந்து அப்படியே எல்லாருக்கும் போயிருக்கோம். அதை பார்த்துட்டு பருட்டோ என்ன மெமரி ரிட்டன் போதா அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே அந்த சோமா மான்ஸ்டரை வந்து சீல் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த கலருமே வந்து பார்த்தோன்னா அப்படியே காணாமல் போயிருக்கோம். இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ரேமனோட மொத்த மெமரி எரேஸ் ஆகி மயக்கம் போட்டு வந்திருப்பாங்க. அண்ணே அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ சொல்ல, பருட்டோ நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படியே கோனாமரு பரோட்டா பார்த்துருப்பாங்க. அடுத்த சீனே வந்து பார்த்தோன்னா ரேமனோட வீட்டை தான் காமிப்பாங்க. ஒரு பக்கம் கென்கிட்ஸோ, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ரேமன் வந்து பெட்டில் படுத்துருப்பாங்க, பாட்டிமாவும் இருப்பாங்க. அப்படியே ரேமன் வந்து பார்த்தோன்னா பொறுமையாக கண்ணை திறந்துட்டு அப்படின்னு யோசிக்க, மிஸ் ரேமன், லேடி ரேமன் எழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி யார் நீங்கள் 2 பேரும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரேமன் கேட்க 2 பேருமே ஷாக் ஆகிருப்பாங்க. அடைச்ச ரேமனோட எல்லா மெமரியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்க, நான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ரேமனே கேட்டிருப்பாங்க. கென்கிட்ஸோ வந்து பார்த்தோன்னா ரேமனோட கையை பிடிச்சிட்டு, உன்னோட பேர் ரேமன், என்னோட பேர் கென்கிட்ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தா கென்கிட்ஸ் சொல்ல, என்ன என் பேர் ரேமனா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ரேமன் கேட்க, எஸ் நீ வந்து பார்த்தோன்னா ரேமன், நீ வந்து பார்த்தா இந்த டாடை வில்லேஜை காப்பாற்றுறதுக்காக மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ண, அதில் உன்னோட மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கென்கிட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து பார்த்தோன்னா பரோட்டோ அண்ட் கோனாமார் வந்து டாடை வில்லேஜை தூரமாக இருந்தே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம பரோட்டோ, யோ அண்ணா நீ போய் மிஸ் ரேமனை பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ சொல்ல, எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கா யோ அண்ணா நீ போயிட்டு இதான் உன் சேனல்
சான்ஸு, போய் உன்னோட ஃபீலிங்ஸை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியா அப்படின்னு சொல்ல, பருட்டோ இது அதுக்கான டைம் இல்லை பருட்டோ, இதை வந்து வெறும் வார்த்தையால் சொல்ல முடியாது, வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, உனக்குன்னு ஒரு காலம் வரும்போது உனக்கே இது புரியும் பருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கோணமரம் அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்க. என்னடா இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ யோசிச்சுட்டு இருப்பான். அந்த சைடு வந்து பார்த்தா ரேமன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே நாட்கள் போக, லார்ட் கென்கிட்ஸோ நீங்களா அப்படின்னு சொல்லி ரேமன் கேட்க, எஸ் உனக்காக நான் லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன், உனக்கு வந்து பார்த்தா இந்த சோர் டேஸ்ட்னால் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதுக்காக வந்து பார்த்தா உன்னோட ஸ்பெஷல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கென்கிட்ஸோ அந்த லெமன் ஆம்பர்கர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொடுக்க, அதை வந்து பார்த்தா ரேமன் அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க. கடிச்சு சாப்பிட்டோன்னே வாவ் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது, டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரேமன் சாப்பிட, ஓ கடைசியாக நீ சிரிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கென்கிட்ஸும் சொல்லியிருப்பாங்க. எஸ் இதை வந்து பார்த்தோன்னா நான் இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணனான்னு தெரியல, பட் இது எனக்கு வந்து பார்த்தா ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களோட சர்ப்ரைஸ்க்கு நன்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ரேமன் சாப்பிடும்போது ரேமனுக்கு கோணமரோட மெமரி இல்லை, பட் வந்து பார்த்தோன்னா அவளோட உள்ளே இருக்கிற அவளோட ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஆக்டிவேட் ஆகி கண்ணிலேருந்து தண்ணியாக வரும். என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை சாப்பிட்ட உடனே பார்த்தோன்னா என் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரேமன் சொல்ல, நம்ம கோணமாரு வாங்கி தந்த ஹேர் கிளிப்பை காமிச்சு அப்படியே ரேமனோட சாப்டர் வந்து இதோட முடிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம கோணமாரு அப்படியே சோக கடலில் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம லீஃப் வில்லேஜ் உக்காகை சில மேலேருந்து பார்க்க, யோ அண்ணா இந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பருட்டு ஒன்று தூக்கி போட்டிருப்பான். என்ன நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்றுத்த சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒன்றத்தை பற்றி ஆனஸ்ட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும், வேர்ட்ஸை பற்றி புரியாது, நீ வந்து பார்த்தா சின்ன பிள்ளை அப்படின்னுலாம் சொன்னேன், நீ வந்து பார்த்தா ரொம்ப கூல் தான், என்னோட சீனியர் தான் நம்மது. பருட்டோ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா எப்பயுமே உன்னோட நிஞ்சாவே தான் உனக்கு ஒய்ஃபாக இருக்கான், கல்யாணம்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ சொல்லிட்டு சிரிச்சுனே ஓடி இருப்பான். அன்சி வந்து பார்த்தா கோணமாரு பருட்டோ பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு என்ன வாங்கிட்டு வந்தான் பயப்புள்ள அப்படின்னு திறந்து பார்த்தா லெமன் ஆம்பர்கர் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தா கோணமாரு ஃபீல் பண்ணாமல் அதை எடுத்து சாப்பிடுவான். சாப்பிட்ட உடனே ஐயோ இது ஏன் ஒன்றும் புளிப்பாகவே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோணாமர் பொறுமையாக அந்த லீஃப் வில்லேஜ் முன்னாடி எழுந்து நின்றுட்டு திரும்பவும் ஒரு கடியை கடிச்சிட்டு, பரவாயில்ல இதுவும் வந்து பார்த்தோன்னா ஒரு வகையாக நல்லா தான் இருக்குது, நாம் எல்லாத்தையும் பழகி தானே ஆகணும், இந்த வில்லேஜை நான் காப்பாற்றுறதை நீங்கள் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கோணமர் ஒரு டைலாகை சொல்லிட்டு இந்த எபிசோடை இதோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடு என்ன நடக்க போகுது, அடுத்த எபிசோடில் பருட்டோ என்ன வேலைத்தனம் பண்ண போகிறான், அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நம்ம நருட்டோ ஏதாவது புது பவர் ஆக்டிவேட் பண்ணுறாரா, எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமைக்கி விட்ருங்க. மறக்காமல் அந்த ரெண்டுத்தை மட்டும் அமைக்கி விட்ருங்க. பாய், அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம். டாடா.